இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 7,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 2026 ஆண்டு பட்ஜெட்டை அறிவித்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மாலை 4 மணியளவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். 2026 ஆண்டு பட்ஜெட் 47,000 கோடி ரிங்கிட் அல்லது 470 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பட்ஜெட் ஆகும். கடந்த 2025 ஆண்டு பட்ஜெட்டின் மதிப்புடன் ஒப்பிடுகையில் இது அதிகமாகும். கடந்த பட்ஜெட்டில் 42,100 கோடி ரிங்கிட் அல்லது 421 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பட்ஜெட்டை நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். கடந்த 2022 ஆண்டில் நாட்டின் பிரதமராக மடானி அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்ற டத்தோஸ்ரீ அன்வார் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 4வது பட்ஜெட் இதுவாகும். பொருளாதாரத்திற்கு புத்துணர்ச்சியூட்டுதல், உருமாற்றத்திற்கான மாற்றங்களை தூண்டுதல் மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் நலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றை 2026 ஆண்டு பட்ஜெட் நோக்கமாக கொண்டுள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வளர்ச்சி திட்டங்களுக்கு உந்துதல் அளித்து மக்களின் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை பிரதமர் 2026 ஆண்டு பட்ஜெட் உரையில் வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் நாட்டு பெண்ணிடம் கொள்ளையிட்டதாக நபர் ஒருவர் ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பழைய இரும்பு பொருட்களை சேகரிப்பவரான 43 வயது என் கண்ணன் என்ற அந்த நபர் நீதிபதி ஜுரைடா அபாஸ் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 30 காலை 6:15 மணியளவில் ஜார்ஜ் டவுன் லோரோங் அபு சிட்டி என்ற இடத்தில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண்மணியான 26 வயது ஷெய்லா ரொட்ரிகுவேஸ் நவாரோ என்பவரை மடக்கி கொள்ளையிட்டதாக கண்ணன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் தனது அனைத்துலக கடப்பிதழ் 200 யூரோ ரொக்கத்தொகை ஆகியவற்றை இழந்ததாக அந்த பெண் போலீசில் புகார் செய்திருந்தார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை கண்ணன் ஒப்புக்கொண்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி பாதாளத்தில் விழுந்ததில் 17 வயது இளைஞர் உட்பட 2 ஆடவர்கள் உயிர் இழந்தனர். மேலும் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1:45 மணியளவில் கோலாலம்பூர் சுரம்பா நெடுஞ்சாலையில் காஜாங்கிற்கு அருகில் நிகழ்ந்தது. இதில் 23 வயது இளைஞரும் 16 வயது ஆடவரும் உயிர் இழந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஜயர் ஹசன் தெரிவித்தார். காரின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக்கொண்ட அவ்விரு ஆடவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாக அவர் குறிப்பிட்டார். கடுமையான காயங்களுக்கு ஆளான 20 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆடவரும் ஒரு பெண்ணும் சர்டாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 2 நபர்களின் உடல்களையும் மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியை நாடியதாக அவர் மேலும் கூறினார். நம்பிக்கை மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், சட்டவிரோத பணமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் மூவார் MPயுமான சைட் சடிக் சைட் அப்துல் ரஹ்மானின் விடுதலையை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை கூட்டரசு நீதிமன்றத்தில் வரும் டிசம்பர் 11 நடைபெறவிருக்கிறது. சைட் சடிக்கிற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் விதித்த 7 ஆண்டு சிறை தண்டனை, 2 பெரும்படி தண்டனை மற்றும் 10 மில்லியன் ரிங்கெட் அபராதத்தை ரத்து செய்திருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளது. மேல்முறையீடு மீதான விசாரணை டிசம்பர் 11, 12 ஆகிய 2 தேதிகளில் நடைபெறும் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒன் ஷஹருடீன் ஒன்லடின் தெரிவித்தார். அரசாங்க நிகழ்ச்சிகளில் மதுபானத்தை தடை செய்ய வேண்டும் என்று தீபகற்ப மலேசியாவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் விடுத்துள்ள கோரிக்கைக்கு சபா முற்போக்கு கட்சியான SAPP கண்டனம் தெரிவித்துள்ளது. தீபகற்ப மலேசிய அரசியல்வாதிகளின் இந்த கோரிக்கை சபா மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்திற்கு மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தலாம் என்று அது எச்சரித்துள்ளது. டூரிசம் மலேசியா எனும் அரசாங்க சுற்றுலா முகாமையின் விருந்து நிகழ்ச்சியில் மதுபானம் பரிமாறப்பட்ட சம்பவம் அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சபாவை தளமாக கொண்ட அந்த முன்னணி கட்சி இத்தகைய நினைவுறுத்தலை வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் மதுபானம் கூடாது என்று கோரிக்கை விடுப்பது சபாவின் தன்னாட்சி அதிகாரத்தில் தலையிடுவதற்கு ஒப்பாகும்.
இது சபா மாநிலத்தின் சமயம் மற்றும் கலாச்சார சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய 20 அம்ச உடன்பாட்டுக்கு முரணாகவும் உள்ளது என்று அக்கட்சியின் உதவித் தலைவர் டத்தோ சாங் பீட் ஃபா குறிப்பிட்டார். 1963 ஆண்டு மலேசிய ஒப்பந்தத்தின் 18 மற்றும் 20வது அம்சங்கள் சபா மற்றும் சரவா மாநிலங்களின் சமயம் மற்றும் கலாச்சார சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இது எங்களின் மாநில தன்னாட்சி அதிகாரத்தில் தலையிடுவதாக உள்ளது என்று ஓர் அறிக்கையில் டத்தோ சாங் குறிப்பிட்டார். சபாவை பொறுத்தவரை அமத்தான் போன்ற விழாக்களிலும் இதர பல கலாச்சார விழாக்களிலும் மதுபானம் பரிமாறப்படுகிறது. அமத்தான் விழாவில் தாப்பாய் எனப்படும் பாரம்பரிய அரிசி மதுபானம் பரிமாறப்படுகிறது. விருந்தினர்களுக்கு நல்லெண்ண அடிப்படையில் மதுபானம் வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் மதுபானத்திற்கு தடை விதிக்கப்படுமானால் அமத்தான் திருவிழாவையும் இதர பாரம்பரிய நிகழ்ச்சிகளையும் தாங்கள் சிறப்பாக நடத்த முடியாது என்று தீபகற்ப மலேசிய அரசியல்வாதிகளுக்கு டத்தோ சாங் நினைவுறுத்தினார். பத்து கேவ்ஸ் காட்டுப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தனது மைத்துனரை கவனக்குறைவாக துப்பாக்கியினால் சுட்டு மரணம் விளைவித்ததாக இறைச்சி வியாபாரி ஒருவர் சுலாயாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 33 வயது ஜைட் ஜக்காரியா என்ற அந்த இறைச்சி வியாபாரி மேஜிஸ்ட்ரேட் சப்ரீனா பக்கார் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது குற்றஞ்சாட்டப்பட்டவரின் மூத்த சகோதரியும் இறந்தவரின் மனைவியுமான மதுவும் அவரின் குடும்ப உறுப்பினர்களும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி இரவு 8 மணியளவில் பத்து கேவ்ஸ் தமான் பிங்கிரான் வனப்பகுதியில் பிராணிகள் வேட்டையின் போது தனது மைத்துனரான 43 வயது நோர் அஸ்வார் ஜுயோ என்பவரை கவனக்குறைவாக துப்பாக்கியினால் சுட்டு மரணம் விளைவித்ததாக அந்த இறைச்சி வியாபாரி குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 304வது பிரிவின் கீழ் அந்த இறைச்சி வியாபாரிக்கு எதிராக நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. முன்னதாக உயிரிழந்த தனது மைத்துனரின் மரணத்தை மறைப்பதற்கு இறைச்சி வியாபாரியும் அவருடன் வேட்டையில் ஈடுபட்ட இதர 4 நபர்களும் மைத்துனரின் உடலை பத்து கேவ்ஸிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்டு சென்று பேரா பகான்சராய் சமாங்கோல் என்ற இடத்தில் ஒரு பழைய சாலை ஓரத்தில் கைவிட்டு சென்றதாக பத்திரிகை தகவல்கள் கூறின. பினாங்கு ஜலான் பர்மத்தாங் பாவோ அம்பாங் ஜஜார் அடுக்குமாடி வீட்டின் பின்புறத்தில் கழுத்து வெட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஸ்வீட்கேஸ் பெட்டியில் நேற்று மீட்கப்பட்ட ஆடவரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த ஆடவர் 31 வயது லீ புன் ஹான் என்றும் அவர் காப்புறுதி நிறுவனம் ஒன்றின் முகவர் என்றும் அடையாளம் கூறப்பட்டுள்ளது. காப்புறுதி தொழில்துறை தொடர்பாக பர்லிஸிற்கு செல்வதாக கூறி கடந்த புதன்கிழமை வீட்டை விட்டு சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரின் கைபேசியும் செயல் இழந்துவிட்டதாக அவரின் 69 வயது தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். இன்று காலை 9 மணியளவில் சுப்பராஞ்சயா மருத்துவமனையின் சவக்கிடங்கில் மகனின் உடலை அடையாளம் காண வந்த ஒரு வர்த்தகரான அந்த முதியவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.